welcome back to our channel. So பொங்கல் வந்து 2 நாளைக்குள்ளே கண்டிப்பா வந்துடும். So அதனாலே வந்துட்டு எல்லாருக்குமே சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் எல்லாருமே கேட்டிருந்தேன், வோட் கூட பண்ணியிருந்தேன். நோ காம்பேக்ட் பவுடர், நோ ஃபவுண்டேஷன், நோ ஐ ஷேடோ, நோ கன்சீலர், எல்லாமே நோ தான். இந்த சிம்பிளான ஒரு லுக் இன்னைக்கு கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் சேனல் பாக்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம், இதுல ஒரு ஸ்டெப்பும் பண்ணி நீங்க நல்லாவே மசாஜ் பண்ணி எல்லாம் அப்சார்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாவே பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது இன்னைக்கே இல்லைன்னா நாளைக்கே முடிஞ்சுன்னா ஒரு ஃபேஸ் பேக் நல்லாவே பண்ணுங்க. முடிஞ்சா வீட்டிலே ஹோம் ஃபேஷியல்ஸ் பண்ணலாம் இல்லை. ஸோ நானே நிறைய வீடியோஸ் அதுக்காக போட்டிருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஹோம் ஃபேஷியல் இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு பிரைட்னிங் கொடுக்குற ஃபேஸ் பேக்ஸும் நிறைய போட்டிருக்கு. ஸோ அது ஏதாச்சும் போடுங்க. பிகாஸ் நம்ம பெரிய மேக்கப் போடுறது இல்லை. ஸோ நேச்சுரலா ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம்னா, காலையில குளிச்சு ஃபேஸ் நல்லாவே வாஷ் பண்ணிடும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டோனர் வச்சு ஃபேஸ் நல்லாவே வைப் அவுட் பண்ணுங்க. டோனர் இல்லைன்னா, சப்போஸ் நிறைய பேர் கையில டோனர் இருக்காது, டோனர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணலாம் இந்த ஸ்டெப். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம ரைஸ் வாட்டர் இருக்குல்ல, ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் அரிசி எடுத்து தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு காட்டன் பாலோ சும்மா ஒரு பஞ்சு அதுல போட்டு ஃபேஸ் நல்லாவே வைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வேணா நீங்க ஸ்கிப் பண்ணலாம், பட் இது பண்ணிட்டேன்னா இன்னும் வந்து போர்ஸ் எல்லாமே கிளீன் ஆகும், டர்ட் எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸோ டோனர் இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்காக நம்ம என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சிருங்க. ஒரு நாள் முன்னாடியே ஐஸ் கியூப் எடுத்துட்டு ஒரு கிளீனான கிளாத், ஏதோ ஒரு கிளாத் நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிளீனான ஒரு கிளாத் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாவே நீங்க இப்படி ரப் பண்ணிட்டே இருங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பண்றேன்னா, நம்ம ப்ரைமர் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ண போறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் எல்லாமே இருக்கும். மேக்கப்பு வந்து நீங்க என்ன போட்டாலும் சீக்கிரமே அது வந்துட்டு மெல்ட் ஆயிடும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட இருக்காது. ஸோ அதனால நீங்க ஐஸ் கியூப் வச்சுட்டேன்னா மேக்கப் அப்படி ஸ்டிக்கியா இருக்கிறது ஹெல்ப் ஆகும். அதாவது இந்த போர்ஸ் எல்லாமே வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த போர்ஸ் க்ளோஸ் பண்ணனாலே வந்துட்டு மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தா பிரைட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ பிரைட்ஸுக்கு எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ற ஒரு டெக்னிக் தான் இது. ஸோ நல்லாவே ஃபேஸ் நல்லா ஒரு ரப் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும், ஃபேஸ் நல்லா ஜில் ஆகி அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் இது பண்ணிட்டு நீங்க அப்படி இது விட்டுடுங்க. தனியாவே அந்த வாட்டர் வந்து அப்சார்வ் ஆகட்டும். நீங்க ஒண்ணுமே ஜஸ்ட் வைப் அவுட் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தனியாவே இது ஆகட்டும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ ஐஸ் கியூப் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் நல்லாவே சாஃப்டா இருக்கு. அந்த போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் வந்து லைட்டாவே கம்ப்ரஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் தான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு கையில எந்த க்ரீம் இருக்கோ, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஏதாச்சும் ஒரு டே க்ரீம் இல்லைன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நானும் அதே தான் பண்ண போறேன். இப்போ நான் ஐஸ் கியூப் அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன். ஸோ எல்லாரும் சொல்லும், நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஐஸ் கியூப் அப்ளை பண்ணலாம் சொல்லும். பிகாஸ் ஐஸ் கியூப் அப்போ அப்ளை பண்ண அந்த மாய்ஸ்சரைசர் போற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ற ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா டே கிரீம், கண்டிப்பா நீங்க வெளியே போகும்போது ஏதாச்சும் அப்ளை பண்ணுவீங்க, ஸோ அதை அப்ளை பண்ணுங்க. ஸோ நான் அப்ளை பண்ற மாய்ஸ்சரைசர் மாமா அர்த்தோட தான். இப்போ கொஞ்சம் டேஸா அதனால நான் இதை அப்ளை பண்றேன். இது அப்ளை பண்ணி நீங்க நல்லாவே அப்ளை பண்ணணும். நல்லா மசாஜ் கொடுத்து நீங்க என்ன க்ரீம் அப்ளை பண்ணுவோம் அது வந்து அப்படியே ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகுற அளவு வரைக்கும் நீங்க நல்லாவே இது பண்ணணும். பிகாஸ் நம்ம மேக்கப் வந்து நம்ம வேற எதுவுமே அப்ளை பண்ண போறது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேக்கப்போட ஸ்டெப்ஸ்னு கூட சொல்லலாம். மாய்ஸ்சரைசர் நல்லாவே அப்ளை பண்ணிட்டு, இந்த மாய்ஸ்சரைசர் தான் நம்மளுக்கு பேஸா ஆக்ட் பண்ண போறேன். நம்ம வேற எதுவுமே அப்ளை பண்ண போறது இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஏதாச்சும் க்ரீம் அப்ளை பண்ணல, அந்த க்ரீம் தான் உங்களுக்கு பேஸா அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஆயிலியா போயிட்டே இருக்கும், ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸும் இருக்காது. அதனால நீங்க வந்துட்டு உங்க கையில ஏதாச்சும் பவுடர் இருக்கும்ல, சில பேர் டால்கம் பவுடர் ஆகலாம். நான் காம்பேக்ட் பவுடர் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் அதை தான் இன்னைக்கு வீடியோ நான் எய்ம் பண்றேன். உங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் தான், காம்பேக்ட் பவுடரே நீங்க போடலாம், இல்லைன்னா நார்மல் டால்கம் பவுடர் இல்ல அது போடலாம். அது எப்படி போடணும்னு காட்டுறேன். நான் இன்னைக்கு இங்க எடுக்க போறது டால்கம் பவுடர் தான். நம்ம வீட்டுல இருக்க எந்த டால்கம் பவுடர் வேணா கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி காம்பேக்ட் பவுடர் எல்லாம் போட்டாதான் கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்டே ஆகும். பட் டால்கம் பவுடர் வச்சு கூட போட்டாலும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஸ்டிக்கியா இருக்கும். பிகாஸ் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஸோ இது எப்படி நான் அப்ளை பண்ணணும்னா, நம்ம கையில கொஞ்சம் எடுத்துக்கோங்க.
நம்ம டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ற மாதிரி தான் இது யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு நான் காட்டி தரேன். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஏதோ உங்கள் கையில் இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும், இல்லைன்னா ஸ்பஞ்ச் இருக்கும். இது ஒண்ணுமே இல்லைன்னா கூட வீட்டில் கொஞ்சம் கிளீனான ஏதாச்சும் ஒரு கிளாத் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் கிளாத் வச்சுட்டே காட்டுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு ப்ரஷ் ஸ்பஞ்ச் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம பேபிஸுக்கு எப்படி நம்ம பவுடர் போட்டு கொடுக்கும் அதே மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்க. பேபிஸுக்கு ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி இப்படி வச்சுட்டு தானே நம்ம பவுடர் போடும். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு பியூட்டி பிளெண்டர் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா தான் இதே மாதிரி ஒரு ஸ்பஞ்சு போட்டு ஃபுல் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணுறது, ஏன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகுறதுக்காக. இது நான் ஃபுல் பேஸாகவே கொடுத்துட்டு இந்த கிளாத் வச்சுட்டேன். நான் எதுக்கு கை அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, கை அப்ளை பண்ணால் நிறைய அன்ஈவனாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி நார்மல் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா கிளாத் இல்லைன்னா ப்ரஷ்ஷு ஸ்பாஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நல்லாவே ரப் பண்ணுங்க. சும்மா அப்படி போட்டுனா சும்மா ஒயிட் வாஷ் அடிச்ச மாதிரி ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நல்லாவே ஒரு கிளாத் வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணிட்டே இடுங்க. இது எதுக்குன்னா ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகுறதுக்கு தான். ஸோ ஃபேஸில் இப்போ ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்லா நீட் ஆகிட்ட ஃபேஸ். இப்போ நான் திருப்பியும் வந்து இந்த டால்கம் பவுடர் கொஞ்சம் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம க்ரீஸ் ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆயிலி ஆகிடும். நல்லாவே அந்த இடம் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நம்ம பேக் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா, இந்த பவுடர் எடுத்துட்டு நம்மளுக்கு எங்கெங்க ரொம்ப ஸ்வெட் ஆகுமோ, ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தோன்னா இந்த கண்ணு கீழே ஆகும். நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு ஆகுறதுக்கு தான் இந்த ஒரு ஏரியாவில், இந்த லிப்போட அப்பர் லிப் இந்த சைடு இந்த ஸ்மைல் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு ஏரியாவில். ஸோ இந்த ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பாஞ்சு இல்லைன்னா ப்ரஷ். நான் ப்ரஷ் வச்சுட்டு இதை அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஜஸ்ட் டால்கம் பவுடர் தான், பட் அதை யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்கும், நம்மளுக்கு அதோட லுக்கு வந்து அப்படியே இருக்கும். இதுதான் நம்ம ஃபேஸோட பேஸ் மேக்கப்னு சொன்னாலே இதுதான். நீங்கள் ஃபேஸில் நெக்கில் எங்கெங்கே உங்களுக்கு தெரியுமோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கையில் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்ல, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது வச்சுட்டு இப்படி டேப் பண்ணி ஸ்வெட் ஆகுறது மட்டும் எடுக்குங்க. இப்படி ரப் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்படி டேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட லாங் லாஸ்டிங்கா அந்த பேஸ் நிக்கணும்னா அந்த மாய்ஸ்சரைசருக்கு பதிலா நீங்க ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். ஆலோவேரா ஜெல் வீட்ல இருந்து அதை யூஸ் பண்ணாங்க, அது உங்களுக்கு பிரைமர் ஆட் பண்ணும், கொஞ்சம் நேரம் லாங் லாஸ்டிங்கும் இருக்கும் இந்த மேக்கப். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஃபேஸில் எதுவும் அப்ளை பண்ணாததுனால எல்லாருமே நோட்டீஸ் பண்ண போகிறது என்னென்னா, நம்ம கண்ணு லிப்ஸில் தான். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கும் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஐ ஷேடோ எல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் கையில் லிப்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த லிப்ஸ்டிக்கை நான் இப்போ சொல்கிற மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். லிப்ஸ்டிக் இருந்தால் அதே லிப்ஸ்டிக்கு நான் வந்துட்டு ப்ளஷ்ஷாகவும் அதே லிப்ஸ்டிக் வந்து ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக், உங்கள் கையில் எந்த கலர் லிப்ஸ்டிக் இருக்கோ அதை எடுத்துக்கோ. பட் அதை ரொம்ப ஓவரா அப்ளை பண்ணாதீங்க. இந்த லிப்ஸ்டிக்கே நான் வந்துட்டு பிளஷ்ஷா யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி சீக்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே பிளெண்ட் பண்ணேன். அது கை வச்சு தான், 2 ஃபிங்கர் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, நான் 2 ஃபிங்கர் வச்சு தான் அப்படியே பிளெண்ட் பண்றேன். சிரிச்சுட்டே வந்து பிளெண்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸஸான ப்ராடக்ட் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ராடக்ட் போதும். ஸோ அந்த பிளஷ் நான் அப்படி அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதே லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம லிப்ஸ்டிக் ஐ ஷேடோ ப்ளஷ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப ஓவராக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அதுக்கு அக்கார்டிங்காக வந்துட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் இந்த லிப்ஸ்டிக் அப்படி கண்ணு மேலே அப்ளை பண்ணுறேன். இப்படி ஓவராக அப்ளை பண்ணுறதோ தான் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு டைரெக்டாகவே கூட அப்ளை பண்ணலாம். ஸோ நான் இது வச்சு நான் இன்னைக்கு ஒரு ப்ரஷ்ஷு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் கை தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிளாத். ரொம்ப சாஃப்டான ஒரு லுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன், பிகாஸ் டே டைம் லுக்னால. ஸோ எல்லாருமே நம்ம கண்ணில் தான் நோட்டீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஷேடோ சூப்பராக வந்திருக்கு, நம்ம நார்மல் ஐ ஷேடோ போடுற மாதிரி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறது வந்து காஜல் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணோன்னா, நீங்கள் அண்டர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணோம், அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணோம். ஸோ லோவர் அண்ட் அப்பர் 2 இடத்துலையுமே நல்லாவே காஜல் அப்ளை பண்ணோம். நான் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் அப்படியே அந்த அட்டென்ஷன் வந்து நம்ம கண்ணிலே போயிடும். அதனால இப்போ கண்ணுக்கு கீழேயும் மேலேயும் இந்த அப்பர் வாட்டர் லைன் லோவர் வாட்டர் லைன்ல நல்லாவே போட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஐலைனர் அப்ளை பண்ண போறேன். நான் லாக்மே தான், காஜலும் லாக்மே தான் யூஸ் பண்ணேன், ஐலைனரும் லாக்மே தான் யூஸ் பண்றேன். இது வந்துட்டு கொஞ்சம் லாங்கா நான் போடுறேன், பிகாஸ் கண்ணில் அப்படியே அட்டென்ஷன் வர்றதுக்காக கொஞ்சம் லாங்கா இந்த ஐலைனரும் அப்ளை பண்றேன்.
ஸோ கண்ணு நல்லா நீட்டமாக நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு இல்லை மஸ்காரா இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐலைனர் இருக்கும்ல, ஐலைனர் வந்து கையோட இந்த ஒரு ஃபிங்கரில் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணிட்டு அந்த கையை வச்சுட்டு இப்படி இப்படி நீங்கள் ஐலாஷஸில் போட்டாலே நல்லா மஸ்காரா மாதிரி வரலன்னா கூட கொஞ்சம் அந்த ஐலாஷ் எல்லாமே பாப்பப்பாக இருக்கும். ஸோ மஸ்காரா இருந்தால் நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துட்டு மஸ்காரா நல்லாவே அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் மஸ்காரா அப்ளை பண்ணும்போது தான் கண்ணு வந்து நல்லாவே பிரைட்டன் அப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் தான் நம்மளோட எந்த ஒரு மேக்கப்போடையும் கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போகிற லிப்ஸ்டிக்கு தான். ஸோ லிப்ஸ்டிக் எப்போவுமே நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் லிப்ஸ்டிக் நீங்கள் ஒரு மேக்கப் அப்ளை பண்ணலைன்னா கூட லிப்ஸ்டிக் போட்டாலே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு. ஸோ அதனால வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் என்னோட சாரிக்கு மேட்சிங் ப்ளஸ் ஃபேஸ் கொஞ்சம் நேச்சுரலாக தெரிகிற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் கலர் தான் போடுறேன். டேஸ்லரோட லிப்ஸ்டிக் தான். ஸோ இது ஒரு நேச்சுரல் கலர் ஒரு லிப்ஸ்டிக், ஒரு மரூன் டீப் மரூன் ஷேட் தான் போட்டிருக்கு. ஸோ நேச்சுரல் கலராக இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்துட்டு இதை வச்சு டாப் அப் பண்ணி நல்லா இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்காகவே ஒரு சிம்பிள் லுக்குனால நான் இப்படி கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு கையில் லிப்ஸ்டிக் இப்போதைக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லை, லிப் பாம் இருந்தால் லிப் பாமே அப்ளை பண்ணிக்கோங்க. லிப்பு நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வந்துட்டு லிப் ஸ்க்ரப் பண்ணுங்க, ஃபேஷியல்ஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஹேர் ஸ்டைலும் நான் என்னோட ஆக்சசரிஸும் போட்டுட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் ஏன் காட்டலைன்னா ஒரு ஃபேஸுக்கு ஒரு சூட் உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல. ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான், சும்மா முடி இப்படி கிளிப் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ அது காட்ட வேண்டாம்னு இருக்கு. ஜஸ்ட் ஐஸ் கியூப், அதுக்கப்புறம் டே க்ரீம், டால்கம் பவுடர், லிப்ஸ்டிக், ஐலைனர், இந்த 3 இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். இருந்தால் இவ்வளோ கிளாமரஸாக ஒரு லுக் பண்ணலாம். லிப்ஸ்டிக் வச்சுட்டு நீங்கள் ஐ ஷேடோ பண்ணலாம், ப்ளஷும் பண்ணலாம். இந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக்கு உங்களால் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கண்மஷி, காஜல் எல்லார் கையிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.